ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 313வது சிறப்பு பதிவாக அழகர் ஆற்றில் இறங்குதல், அமோக வரவேற்பும் அநேக ரகசியங்களும், மெனி சீக்ரெட்ஸ் அன்ரிவீல்டு என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. எனது தொலைபேசி எண் 0452420819. தேவைப்படுவோர் அவசியம் தொடர்பு கொள்ளவும். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். சித்ரா பௌர்ணமியான இன்று அதிகாலை கள்ளழகர் லட்சக்கணக்கான மக்கள் ஏகோபித்து கோவிந்தா கோவிந்தா என்று குரல் எழுப்ப மதுரை வைகை ஆற்றில் இறங்கி அருள் பாலித்தார். இன்னும் 3 நாட்கள் பல்வேறு உற்சவங்கள் கோலாகலமாக நிகழ இருக்கின்றன. அடுத்து 5ஆம் தேதி செவ்வாயன்று திருமாலிருஞ்சோலை, அதாவது தனது சொந்த இருப்பிடமான அழகர் கோவிலை சென்றடைய இருக்கிறார். நேற்றே எதிர்சேவை என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதுரைக்கு வந்த கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்று மகிழ்ந்தனர். சில நூற்றாண்டுகளுக்கு முன்வரை மதுரைக்கு அருகில் சோழவந்தான் அமைந்துள்ளது. அதற்கு அருகிலுள்ள தேனூரில்தான் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் மாண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் தரும் வைபவமும் ஒருங்கே நடைபெற்று வந்தன. திருவிழா மண்டபங்கள் அவ்வமயம் நெல் வைக்கோலால் செய்யப்பட்டன. ஒருமுறை திருவிழாவின் போது உற்சவர் வைக்கப்பட்ட மண்டபத்தில் தீப்பிடிக்க மன்னர் உட்பட அனைவரும் அவ்விடம் விட்டு விரைந்து விலகி சென்றனர். ஆனால் அமுதா என்ற பூசாரி தன் உயிரை பணயம் வைத்து நெருப்பில் குதித்து சிலையை நெருப்பிலிருந்து எடுத்து எரியும் தீயாடையுடன் ஆற்று மணலில் ஓடி வைகை ஆற்றில் அமிழ்த்தி பின் மயக்கமடைந்தார். மன்னர் பூசாரியின் அதீத பக்தியையும் துணிவையும் பாராட்டி, இனி தனக்கு திருவிழாவில் முதல் மரியாதை பெற தகுதியில்லை, தாங்களே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆனால் பூசாரியோ அதை மறுத்து, மன்னா, இன்று பிறந்து நாளை அழியும் மனிதனுக்கு முதல் மரியாதையா? என்றும் நிலை பெற்று பக்தர்களை ரட்சிக்கும் நான் வணங்கி தினமும் போற்றும் வீரராகவ பெருமாள் அன்றோ அதை பெறுவதற்கு தகுதியானவர்? ஆகவே எப்போதும் முதல் மரியாதை இனி அவருக்கே தரப்பட வேண்டும் என்று வேண்டினார். திருமலை நாயக்கர் பாண்டிய நாட்டை கிபி 1223 முதல் கிபி 1659 வரை அரசாட்சி செய்தபோது இவ்வழக்கத்தை மாற்றி சித்திரை திருவிழா என்று மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் மற்றும் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வினை ஒருங்கிணைத்து ஒரே பெயராக சித்திரை திருவிழா என்று மதுரையில் புதிய விழாவை அறிமுகம் செய்தார். அதுவே அதன் பின் நிலைத்து நின்று விட்டது. விழா நடைபெறும் இடம் மாற்றப்பட்டாலும் கள்ளழகர் தன் தங்க குதிரையில் வரும்போது முதல் மரியாதை பூசாரியின் வேண்டுகோள் நிலைத்ததால் வீரராகவ பெருமாளுக்கே வழங்கப்படுகிறது. மதுரை எழுத்தாணிக்கார தெரு சந்திப்பு தெற்கு மாசி தெருவில் உள்ள இந்த புதிய வீரராகவ திருக்கோவிலானது சொக்கப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. கள்ளழகர் தங்க மஞ்சள் நிற குதிரையில் வைகை நதிக்கு வருவதற்கு முன்பாக வீரராகவ பெருமாள் தனது வெள்ளிக்குதிரையில் வையாளி நடை என மக்கள் அழைக்கும் நடனமாடும் முறையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழகாக ஆடியபடி ஆற்றில் உள்ள மண்டபத்திற்கு வருவார். அவர் பின்னர் வரும் கள்ளழகரை வணக்கம் தம்பி வா என்று வாழ்த்துவார். பின்
கள்ளழகர் மண்டபத்தில் அமர்ந்திருக்க வீரராகவ பெருமாள் தன் வெள்ளிக்குதிரையில் அவரை 3 முறை சுற்றி வருவார். பின் கள்ளழகரிடம் இருந்து தீர்த்தம், பட்டுப் பரிவட்டம், மாலை என முதல் மரியாதை பெற்று மண்டபத்தில் இருந்து பக்தர்களுக்கு தன் தம்பி கள்ளழகருடன் இணைந்து தரிசனம் தருவார். ஆக தியானம், ஒருமைப்பாடு, ஒற்றுமை உணர்வை ஊட்டும் சின்னமாக இந்த நிகழ்வானது நடத்தப்பெறுகிறது. சித்திரை திருவிழா குறித்து ஒரு தவறான செய்தி மக்களிடையே பரவி உள்ளது. அது தனது தங்கை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தை காண்பதற்காக கள்ளழகர் திருமாலிருஞ்சோலையிலிருந்து புறப்பட்டு வைகை ஆற்றங்கரைக்கு வருவதாகவும், அச்சமயம் வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் வர இயலாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிவிட்டதாகவும் கூறப்படும் கதையை. உண்மை அதுவல்ல. மீனாட்சி கோவில் பட்டாச்சாரியார்களே அது வேறு, எங்கள் திருவிழா வேறு என்று கூறுகிறார்கள். இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது அவர்கள் கூற்று. அது உண்மைதான். ஏனென்றால் மீனாட்சி திருக்கல்யாணத்தை நடத்தி வைப்பதே பெருமாள் தானே. ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாணத்தில் திருப்பரங்குன்றத்திலிருந்து வந்த பவளக்கனிவாய் பெருமாளே திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பார். முருகப்பெருமானும் உடனிருந்து தானும் மகிழ்ந்து பக்தர்களுக்கும் தரிசனம் தந்து மகிழ்விப்பார். உலக புகழ்பெற்ற மீனாட்சி திருக்கல்யாண வைபவ சிலைகளே சொக்கநாதர் சன்னதிக்கு முன்னுள்ள மண்டபத்தில் உள்ளவை. பிறந்த வீட்டைச் சேர்ந்த பெருமாள் பெருமிதத்துடன் தன் தங்கை திருமணத்திற்காக கமண்டலத்து நீரை தாரை வார்த்து கொடுக்க, மீனாட்சி அம்மன் நடுவே நாணத்துடன் தலை கவிழ்ந்திருக்க, சிவபெருமான் சொக்கநாதராக கம்பீரமாக பெருமிதத்துடன் அன்னையின் வலது கரத்தின் மேல் தனது இடது கரத்தை வைத்து மனைவியாக ஏற்றுக்கொள்வதைத்தானே காட்டுகிறது. மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகத்தை அடுத்து திக்விஜயம் மேற்கொள்கையில் தடாதகை பிராட்டியார் என்ற பெயரில் 3 முலைகளுடன் இருப்பார் காஞ்சனமாலா மலையத்துவச பாண்டியன் தம்பதியருக்கு நெருப்பில் புத்திரகாமேஷ்டி வேள்வியில் 3 வயது பெண்ணாக தோன்றுகையில் இருந்த அன்னை. இவ்வாறு காணப்பெற்ற அவரை கண்டு பெற்றோர் மனம் வருந்தினர். அப்போது இந்த தெய்வ குழந்தைக்கு உரிய மணமகன் வரும் நேரம் ஒரு தனம் தானாக மறைந்துவிடும் என்று அசரீரி கூறியது. பின் மீனாட்சி அம்மன் முடிசூட்டி திக்விஜயம் மேற்கொண்டு உலகனைத்தும் வென்று வரும்போது கையிலை வருகிறார். படை கொண்டு போரிட வந்த அவர் தன்னை எதிர்கொண்ட கைலைநாதனை கண்டதும் நாணத்தால் தலை குனிய ஒரு தனமானது மறைந்து விடுகிறது. பின் இவரே தக்க மணமகன் என்று பெற்றோர் நாள் பார்த்து திருமணம் நடத்த பெருமாள் தங்கையை கன்னியாதானம் செய்ய பிரம்மா வேள்வி நடத்தி திருமணத்தை முடித்து வைக்கிறார். இதில் பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் குறித்து பாடங்கள் உள்ளன. அண்டசராசரங்களின் நாயகி ஆதிசக்தி அவதாரமான அன்னை மீனாட்சி தலை குனிந்து இருப்பது அடிபணிவது என்ற அடிமைத்தனத்தினால் அல்ல, தன் குடும்ப பெருமையை காப்பாற்றி ஒரு நல்ல துணைவியாக கணவனுக்கு இருப்பேன் என்பதை எடுத்துக்காட்டவே புன்னகை பூத்து இருக்கிறார். ஒரு தனம் மறைந்ததாக காட்டப்பெறுவது நான் என்ற அகங்காரம் மறைவதை காட்டுகிறது. ஈருடல் ஓருயிராக இனி செயல்பட அர்த்தநாரீஸ்வரராக கணவனின் இடப்பாகம் சரிபாதியாக பெற நான் என்ற அகம்பாவம் ஆணவம் இருக்கும் வரை முடியாது. இன்பம் துன்பம், சுகம் துக்கம், வாழ்வு தாழ்வு என அனைத்திலும் சமபங்கு என்பதே திருமணத்தின் நோக்கம் ஆகும். ஒவ்வொரு பெண்ணிற்கும் அவள்தம் கர்ம வினைகளுக்கு ஏற்பவே மணமகன் அமைவான். மணமகனுக்கும் அவ்வண்ணமே. தற்சமயம் காதல் திருமணங்கள் நிகழ்ந்து உடனே விவாகரத்துக்களும் நிகழ்கின்றன. காரணம், மனப்பொருத்தம் கணப்பொருத்தம் என பார்த்து செய்யும் திருமணங்கள் தற்சமயம் மிக குறைவே. மற்றொரு இரகசியம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் வெளிப்படுகிறது. அது என்னவென்றால், மீனாட்சி திருமணத்தின் போது அதை காணும் பெண்கள் அனைவரும் தங்கள் தாலியை கழற்றி புது தாலி அணிந்து கொள்வர். அதற்கு கணவனின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்ற காரணம் மேலோட்டமாக தெரியும். ஆனால் ஆண் பெண் என்ற பேதம் இன்றி ஆன்மா ஒன்றே. அதுவே ஒரு பிறவியில் ஆணாகவும் மறுபிறவியில் பெண்ணாகவும் மாறி மாறி பிறக்கிறது. இப்பிறவியில் பெண்ணாக பிறந்தவர்கள் மறுபிறவியில் ஆணாக பிறக்கலாம்.
ஆனால் எப்பிறவி எடுத்தாலும் எனது தலைவன் பரமாத்மாவான ஈசனே என்பதை பெண்ணுடலில் இருக்கும் ஆன்மா உணர்ந்து ஞானம் பெறுவதை உணர்த்தவே, புது பிறவி எடுப்பதை உணர்த்தவே இந்த தாலி மாற்றும் வைபவம் நடைபெறுகிறது. அடுத்து மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக தான் பெருமாள் திருமாலிருஞ்சோலையிலிருந்து, அதாவது அழகர் கோவிலிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வருகிறார். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்திற்கு என்று அல்ல என்று அழகர் கோவிலில் உட்பிரகாரத்தில் கல்வெட்டிலேயே எழுத பெற்று இருக்கும். ஒரு முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக பெருமாள் இத்தனை தூரம் வர காரணம் என்ன, அந்த முனிவரின் மகத்துவம்தான் என்ன என்ற உண்மை கதையை இப்போது நாம் பார்ப்போம். மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்ட மகாவிஷ்ணு இந்த உலகத்தை அளக்க தன் திருவடியை மேலே தூக்கிய போது பிரம்மா மகாவிஷ்ணுவின் பாதத்தை கழுவி பூஜை செய்தார். அப்போது மகாவிஷ்ணுவின் கால் சிலம்பு எனப்படும் நூபுரம் அசைந்து அதிலிருந்து நீர் தெறித்து அழகர் மலை மேல் விழுந்தது. அதுவே தற்சமயமும் உள்ள நூபுர கங்கை தீர்த்தமாகும். இந்த தீர்த்தத்தின் அருகில் அமர்ந்து சுதாபஸ் என்ற மகரிஷி சுந்தரராஜ பெருமாளை, அதாவது அழகர் கோவில் மூலவர், அவரை நினைத்து தியானத்தில் இருந்தார். அப்போது அவரை காண வந்த துர்வாச முனிவரை தியானத்தில் இருந்ததால் அவர் சரிவர கவனித்து உபசரிக்கவில்லை. இதனால் கோபமுற்ற சாபத்திற்கு பேர் போன துர்வாச மகரிஷி, மரியாதை தெரியாத மண்டூகமான நீ மண்டூகமாகவே போ என்று சாபமிட்டார். மண்டூகம் என்றால் தவளை என்றும் பொருள். சாபம் பெற்ற சுதாபஸ் மகரிஷி கண்ணீர் விட்டபடி நடந்தது கூறி மன்னிப்பு வேண்டி சாப விமோச்சனம் தருமாறு விண்ணப்பித்தார். துர்வாசர், நீ புனிதமான வேதவதி என்ற வைகை ஆற்றில் பெருமாளை நோக்கி தவம் செய். அழகர் கோவிலில் இருந்து வரும் பெருமாள் உனக்கு சாப விமோச்சனம் தந்தருள்வார் என்று கூற, அவ்வாறே தவமிருந்த மண்டூக முனிவருக்கு கருட வாகனத்தில் பெருமாள் காட்சி அருளி சாப விமோச்சனம் தந்து அருளினார். இவ்வாறு நிகழ்ந்த நிகழ்வினையே ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியை ஒட்டிய மறுநாள் வண்டியூர் செல்லும் பெருமாள் அங்குள்ள தேனூர் மண்டபத்தில் தனக்காக தவம் இருக்கும் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் தந்து முக்தி அருளுகிறார். இதே சித்ரா பௌர்ணமி நாளன்று மீனாட்சி திருக்கல்யாண விழா இந்திரன் பூஜை என்ற நிகழ்வுடன் நிறைவு பெறுகிறது. இந்திரன் சாப விமோச்சனம் பெற்ற கதையை திருவிளையாடல் திருப்பங்கள் தரும் திருத்தங்கள் பதிவு 311 நீங்கள் காணலாம். அஷ்டதிக்கிலும் இந்திர விமானம் கருவறைக்கு மேல் தேவ யானைகள் ஐராவதம், புண்டரீகன், வாமனன், குமுதன், அஞ்சனன், புஷ்பகந்தன், சார்வபௌகன், சுப்ரதிகன் புடைசூழ நடுவில் சொக்கேச பெருமான் அமர்ந்து இருக்கிறார். மாலிகாபூர் படையெடுப்பில் 48 ஆண்டுகள் கழித்து பாதுகாப்பான கருவறைக்குள் இருந்த அவர் மீட்டெடுக்கப்படும்போது நிகழ்ந்த என்ன வியப்பூட்டும் அற்புதத்தையும் அப்பதிவில் நீங்கள் காணலாம். சித்திரை திருவிழா சமயம் பள்ளி வாசல்களிலும் இஸ்லாமிய பெருமக்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து மக்களுக்கு வழங்குவர். சைவ வைணவ ஒற்றுமையை நிலைநாட்ட அக்காலத்தில் மன்னர் திருமலை நாயக்கர் 2 பெரும் விழாக்களை ஒருங்கிணைத்து அற்புதம் நிகழ்த்தினார். அழகர் மலையில் வசிக்கும் பெருமாள் மதுரைக்கு வருவது மக்களின் கர்ம வினைகளை தீர்த்து ஆசிகள் நல்க. பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் அவர் இறங்க காரணம் விவசாயத்தில் நல்ல விளைச்சல் மழையை தர. அவர் எப்போது மதுரைக்கு வந்தாலும் மதுரையில் மழை பெய்வதன் காரணம் இதுதான். உலக வாழ்க்கை பாதையில் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கும் மக்களின் வாழ்க்கை காலத்தில் பொது இடத்தில் உலக மக்கள் அனைவரும் காணும் வண்ணம் அனைவருக்கும் நான் பொதுவானவன், தடைகளை தகர்த்து பாவங்களை கரைத்து நல்லதிஷ்டம் தர நான் இங்கு வருகிறேன். என் தரிசனம் சாப விமோச்சனம். மண்டூக மகரிஷிக்கு மட்டுமல்ல, மண்டூகமாக திரியும் மக்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்வதுதான் என் விருப்பம். என் கொற்ற கொடை உலக மக்களுக்கு பொதுவானது, அனைவருக்கும் பொதுவான நீதி தரக்கூடியது. இதுவே கள்ளழகர் உற்சவம் மூலம் மக்கள் அறிய அவர் கூறும் பாடம் ஆகும். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள். கீழே வரும் தொலைபேசி எண் 0452420819 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.